அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா? இல்லையானே. முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும். அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன். நீ கில்லாடி தான் போ. வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஃபார்ம் டு சிட்டி கேட்டு இணைஞ்சிருக்கோம். களத்து மேட்டில இருந்து நம்ம வீட்டு டைனிங் டேபிள் வரைக்குமான உணவோட, தானியங்களோட, பழங்களோட பயணத்தை பத்தின நிகழ்ச்சி தான் இந்த ஃபார்ம் டு சிட்டி. இந்த நிகழ்ச்சி உழவர் பெருமக்களுக்கும், இளைஞர்களுக்கும், தொழில் முனைவோருக்கும், இல்லத்தரசிகளுக்கும், குடும்ப தலைவர்களுக்கும், ஏன் நம்ம எல்லாத்துக்குமே ஒருவருக்கு ஒருவர் ஒரு பாலமா அமைய போகுது. இதுல சுவாரஸ்யமான அனுபவங்கள், நல்ல பொருளை தேடி அலைந்த பயணம், நல்ல பொருளை கொண்டு வந்து சேர்க்க தான் எடுத்துக்கிட்ட முயற்சி அப்படின்னு பல விஷயங்களை தொடர்ந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளையும் கேட்டு ரசிக்க போறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பசுமை வயல்களிலிருந்து நம் வீட்டு வரவேற்பறைக்கு ஒரு பயணமாய் ஃபார்ம் டு சிட்டி. நேரில் அனைவருக்கும் வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 102.1 இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் முறையாக ஒரு புது நிகழ்ச்சியை நம்ம கேட்க போகிறோம். என்னடா அது புது நிகழ்ச்சி அப்படின்னா, நம்ம ஃபார்ம் டு சிட்டி அப்படின்ற நிகழ்ச்சியில் தான் இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி எதுக்காக அப்படின்னா, நகரத்துக்கு விவசாய பொருட்கள் எப்படி வருது, அதோட கதைகள் என்ன, அதன் மூலமாக விவசாயிகள் எப்படி பயன்பெறலாம், நகரத்தில் இருக்க இளைஞர்களும் பயன்பெறலாம், அது சம்மந்தப்பட்ட தகவல்களை, சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைக்கி முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியில் முதல் எபிசோடில் நம்ம சந்திக்க இருப்பது வந்து நம்ம திருச்சியில் திருவானைக்காவில் ரொம்ப வெற்றிகரமாக ஒரு சின்ன செயல்பாடு மூலமாக எல்லாருக்குமே இப்போ இந்த ஆரோக்கியம் அப்படின்றதுல ரொம்ப பெரிய ஒரு அக்கறை இருக்குது. நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ணும், பாரம்பரியமான உணவு சாப்பிட்ணும், நஞ்சில்லாத உணவு சாப்பிட்ணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் நம்ம சோம்பேறித்தனமும் நம்ம மனதுக்குள்ளே இருக்குது. ஒரு விஷயம் வந்து சாப்பிடணும்னு இருக்குது, ஆனால் வீட்டில் செய்கிறதுக்கு ஆள் இல்லை வீட்டில் செய்கிற ஆளுக்கு செய்ய தெரியல, இந்த மாதிரியான நிறைய காரணங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவை ரெடிமேடாக உங்கள் கைக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக நிறைய பேர் வாங்கிப்பீங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நீங்கள்லாம் செய்ய மாட்டீங்க, உங்கள் சோம்பேறித்தனத்தை நம்ம முதலீடாக வச்சு செய்யலாம் அப்படின்ற அடிப்படையில் ரொம்ப நம்பிக்கையோடு களமிறங்கி இப்போ 2 வருஷமாக வெற்றிகரமாக செயல்பட்டு இருக்க வெற்றியாளர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். முக்கணி அப்படின்ற ஒரு உணவு ஸ்டார்ட் அப் மூலமாக ஆரோக்கியமான பழங்களையும் நல்ல பாரம்பரியமான ரொம்ப அதிகமான ஆரோக்கியமான எண்ணெயெல்லாம் இல்லாமல் இருக்கிற உணவுகளை வந்து காலையில், குறிப்பாக காலை நேரத்தில் நிறைய உணவு கொடுக்குறீங்க. அப்புறம் மதியான நேரத்துலையும் கொடுக்குறாங்க. மதியானமா இல்லை ஈவினிங்ல கொடுக்குறீங்க? காலையில் மட்டும் தான் சார். காலையில் மட்டும். ஆரம்பம் மட்டும் நல்லா இருக்கட்டும்னு கொடுத்துட்டீங்க. ஆரம்பமாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஆரம்பமாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி ஆரம்பமாவது நல்லா இருக்கட்டும்னு நினைச்சவங்கள ஆரம்ப நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அந்த முக்கணி அப்படின்ற நிறுவனத்தை ரொம்ப ஆர்வத்தோடும் ரொம்ப வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு இருக்க பிரியா, சத்யசீலன், சிவா, இவங்க 3 பேர் தான் சந்திக்க இருக்கிறோம். சிவா, சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஜேர்னி எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஆரம்பிச்சிங்க? ஃப்ரெண்ட்ஷிப் தான் சார். ஸோ 3 பேருக்கும் காமனாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் தான். இந்த ஐடியா சொன்னது நான் தான் சார் சொன்னேன். ஆக்சுவலி இது நான் சொன்னேன். ஐடியா வந்து நான் தான் சொன்னேன். சொல்லிட்டு ஸோ அது மோல்ட் பண்ணதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு தான் நான் மோல்ட் பண்ணேன். ஸோ அப்படி தான் இந்த ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு. ஊரில் இருந்து ஒரு புலிவலம்னு எங்களோட கிராமம், துறையூர் பக்கத்தில், அதுதான் எங்களோட சொந்த ஊர். அங்கே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் எல்லாருமே படித்தோம். எல்லாமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றாவதுலேருந்து கொஞ்சம் ஒன்றா படிக்கிற ஒரு ஆள். ஸோ ஐடியா சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லணும், வேறு வழி இல்லை. ஸோ அப்போ சொல்லும் போது தான் சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மாற்றலான்னு சொன்னது. சரி, ஸ்கூல் அங்கே படிச்சிங்க, அப்புறம் காலேஜ்லாம் என்னென்ன பண்ணீங்க? காலேஜ் வந்து நான் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி படித்தேன். சரி, எங்கே? ஸ்ரீமத் ஆண்டவன் காலேஜில் படித்தேன், ஸ்ரீரங்கத்தில். ஓகே. ஸோ இவங்க வந்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தாங்க. பிரியா அவங்க வந்து இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ சீக்கிரத்தை பார்த்தா நீங்களும் தான் நினைக்கிறேன். சரி, இல்லை, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை, நீங்கள் மெக்கானிக்கல் சொல்லிட்டு ஒரு சிரிப்பு எல்லாருக்கும் வரவும், அது சரி விடுங்க, அப்புறம் இன்ஜினியர்ஸ்லாம் கேட்டாங்கன்னா கோச்சிப்பாங்க. இல்லை சார், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் காமனாக இருந்தது தான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள காமனாக இருந்துச்சு, ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதை மோல்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு
ஒரு 2 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு. சரி, அது நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா 1000 பிஸ்னஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டு இல்லையா? ஒருத்தர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், நீங்கள் பயோடெக்னாலஜி, அப்புறம் வந்து பிரியா வந்து ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து உணவு சார்ந்த விஷயம்தான் எடுத்து செய்யணுன்ற எண்ணத்தை சொன்னது யார்? நான் தான் சார். ஆக்சுவலி என்னோட காலேஜ் ப்ராஜெக்ட் ஒன்று இருந்துச்சு. அது உளுந்தங்கஞ்சி பேஸ் பண்ணி நான் பண்ணேன். ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராஜெக்டை கமர்ஷியலாக பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு. நான் COVID-19லேயே ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது என்னோட காலேஜ் ஃபீஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. இதை கமர்ஷியலாக மாற்றுறதுக்காக அதை ப்ராஜெக்டாக பண்ணேன். சும்மா வாய் வார்த்தையாக பேசுகிறதுக்கும் அதை படித்து தீசிஸாக வைக்கிறதுக்கும் ஒரு வேல்யூ இருக்குங்களா. ஸோ அதை அப்படியே மாற்றிட்டேன். அதை அப்படியே கமர்ஷியல் ஐடியாவாக இது பண்ணி அதை மோல்ட் பண்ணி இப்போது ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம வந்து ஃபுட்டுன்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாலடு இதுதான் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது பழங்கள் சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு உணவு இதாக அவங்களுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எப்படி தோணுச்சு? அது ஆக்சுவலி அப்படின்னா சார், நாங்கள் இப்போ நார்மலாக இப்போ இந்த கொரியா இந்த மாதிரி மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறது வந்து ஒரு நார்மலான ஒரு கல்ச்சர் தான். அந்த கட் பண்ணி வைக்கக்கூடிய பாக்ஸஸ் எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவே இருந்துச்சு. இங்கே அந்த மாதிரி இல்லை. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டால் போட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஆக்சுவலி தான் சொன்னல, நிறைய மோல்ட் பண்ணியிருக்கோம், நிறையா வந்து அடியும் வாங்கியிருக்கோம் இதில். ஸோ நாங்கள் வாக்கிங் என்னென்னலாம் வாங்கினீங்க? இப்போ வாக்கிங் போகிற இடத்துல ஸ்டால் போட்டு நிற்போம். அவர் சுகருக்காக தான் வாக்கிங்கே போவார். அது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. அப்புறம் சரி அது அங்கே விற்காதாட்டுக்கு அப்படின்னு நினச்சி இது பண்ணோம். அப்புறம் கட் ஃப்ரூட் வந்து எப்படி பார்த்தாலும் கட் பண்ணால் ஒரு 3 hours தான் செல்ஃப் லைஃப். ஸோ அதை வந்து ஸ்டால் போட்டோ இல்லை டெய்லி பேஸில் விற்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். அதை அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனாக மாற்றணும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷனாக மாற்றும் போது வேஸ்டேஜும் கம்மியாச்சு. ஸோ ரெவன்யூ மாடலும் கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அப்படியே மோல்ட் பண்ணி வந்தோம் சார். இப்போ சரி பிரியா, இப்போது இதை வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பாடமாக இருந்திருக்கு. ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம இதே மாதிரி கற்றுக்கிட்டே செய்ய முடியாது. நீங்களாக ஒரு சில ஐடியாஸ் வச்சுருந்துருப்பீங்க இல்லை ஆல்ரெடி ஏற்கனவே ஏதாவது பண்ண ஒரு ஐடியாலேருந்து இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்கல்ல. அது மாதிரி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எது தோணுச்சு? இதை செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை பெருசாக வராதுன்னு தோன்றதுக்கு ஏதாவது காரணம் இருந்துச்சா? இல்லை சார், ஆக்சுவலி ஹெல்த்தி ஃபுட் பண்ணணும் அப்படின்றது தான் இன்டென்ஷனாக இருந்தது. அதில் ஒரு விஷயமா ஃப்ரூட் செலக்ட் பண்ணமே தவிர எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இதில் ரெஃபரன்ஸ் கிடையாது சார். இந்த கட் ஃப்ரூட் வந்து தமிழ்நாட்டு சைடில் இந்த சைடில் வந்து நாங்கள் தான் இனிஷியலாக பண்ணோம். எங்களுக்கு கேட்டு பண்ணுறதுக்கு கூட ஆள் கிடையாது. அதனால் ஒரு விஷயமே பண்ண தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நாங்கள் வந்து எங்ககிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குயிக்காக மாடிஃபை பண்ணிப்போம். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து இது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிலாம் இல்லை, செஞ்சு பார்க்கலாம், ஒர்க் ஆனால் வச்சுக்கலாம். அதனால டக்குன்னு மாடிஃபை ஆயிடுச்சு சார். சரி, ஓகே. இப்போது இன்னொரு விஷயம் இதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் கொடுக்குற சாய்ஸ் ஆஃப் பிளேட்டுன்னு ஒன்று இருக்குது. முதல்ல நீங்கள் வந்து நிறைய சாய்ஸ் முதல்ல கொடுத்துருக்க முடியாது இல்லையா? ஆரம்பத்தில் வந்து லிமிட்டடான கஸ்டமர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் உங்களோட ஒரு மெனுவை தான் நீங்கள் அவங்க மேலே திணிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மெனுவாக இருக்கணுன்றதுக்கு என்ன மெனக்கடல் பண்ணீங்க நீங்கள்? அது ஆக்சுவலி நாங்கள் என்னென்னா சார், நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே இப்போ ஃப்ரூட்ஸ் தான் நாங்கள் பண்ணோம். அதுதான் ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து எப்படின்னா கஸ்டமர் கேட்டாங்க, இது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, ஸோ எக்கும் ஆட் பண்ணி தருவீங்களா, அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே இது பியூர் வெஜிடேரியனாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்ன வரைக்கும் அப்படி தான் ரன் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ 5 பெட்டி கம்பார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 6 ஃப்ரூட்ஸ் 7 ஃப்ரூட்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பேக்கேஜ்லேயே இருக்கும் ப்ரீமியம், பேசிக், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்ப்பீங்க. எங்களோட முக்கணியில் அந்த மாதிரி வார்த்தைகளே கிடையாது. ஸ்டாண்டர்ட் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த 5 பெட்டி கம்பார்ட்மெண்ட்லாம் நாங்கள் கொஞ்ச நாள் பண்ணோம். ஒரு 6 ஃப்ரூட் கொடுக்குறது 7 ஃப்ரூட் கொடுக்குறது. ஆனால் அதெல்லாம் ஃபெயிலியர் மாடல் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா, அது இப்போ டெய்லியுமே மினி டிஃபன் ஒன்று சாப்பிட முடியாதுல்ல. நீங்களே வெறுத்து போய் ஒரு நாள் இட்லி மட்டும் கொடுங்கன்னு கேட்டுருவீங்க. அப்படி தான் ஃப்ரூட்ஸில் பார்த்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஆப்பிள் ஆரஞ்சுன்னு ஒரு 12 வெரைட்டி தான் இருக்கும். அது போக நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஓகே இதெல்லாம் வேணாம், அப்படி போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு எவ்ரிடே 2 வெரைட்டி ஃப்ரூட்ஸ் ஒரு சேலட்னு மெனு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணோம். அப்படி பண்ணப்போ ஸ்கேலபிள் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸு, ஹோல்சேல் பர்ச்சேஸு இதெல்லாம் ரொம்ப அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்படி தான் சார் இந்த விஷயம் வந்து. சரி, இப்போ ஃபைனலாக ஸ்டாண்டர்டாக இருக்கிற மெனுன்றது எப்படி இருக்குது? இப்போ இருக்க ஷேப் இப்போ இருக்கிறது எவ்ரிடே 2 வெரைட்டி ஃப்ரூட்ஸ் ஒரு சேலட், அவ்வளோதான் மெனு. ஸோ அது வந்து டெய்லி மாறிட்டே இருக்கு. இல்லை அதில் நடுவில் அந்த கொல்கட்டை இந்த மாதிரி ஐட்டமும் ஏதோ. ஆமாம் சார். ஆக்சுவலி சாலடுன்றது என்னன்னா, நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு அதுவும் மெயினாக நம்ம திருச்சியில் வந்து இந்த பச்சையாக சாப்பிட்றதுன்றது அது யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. ஸோ சாலடுன்றது பேர் அதில் இருக்கும் உண்மையாலுமே. ஸோ அது ஆனால் எல்லாமே பாயில்டாக தான் இருக்கும். அதுலேயுமே நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸ், அதாவது என்னன்னா சில ரெசிபிஸ் இருக்குது. கைக்குத்தல் அரிசியில் பண்ண பணியாரம், அவளில் செஞ்ச புட்டு, அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம பாட்டி காலத்து ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அதை இப்போ கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இது சாலடோட அது கொஞ்சம் ஆட் பண்ணி அப்படியே கொடுக்குறோம். ஸோ அதனால போர் அடிக்காமல் நல்ல ஒரு இதாக போயிட்டு இருக்கு. ஒரு சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட் சாப்பிட்றோன்றதும் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன நினைச்சு சாப்பிட்றோமோ அதுவுமே நம்ம உடம்புல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதுவாக மாறுறோம்ல. அந்த மாதிரி சாப்பிட்ற உணவு அப்படிதான். நல்ல உணவு சாப்பிட்றோம் அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டா அதுவுமே நல்ல உணவாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் நீங்கள் வாங்குறத பொறுத்த வரைக்கும் இதில்
இந்த சப்ளை செயினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் இவ்வளோ நாள் கற்றுட்டு இருந்திருக்கீங்க? சதீஷலன் சொல்லுங்களேன். காலையில் வாங்குறது, அதை நீங்கள் எப்படி வாங்குவீங்க, எப்படி கிரேடிங் பண்ணுவீங்க? அந்த ஒன்றும் இல்லை சார், ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் நல்ல குவாலிட்டியான ஃப்ரூட்ஸ் வந்து மக்களுக்கு சரியாக பார்த்து வாங்க மாட்டாங்க. அது இல்லாமல் மார்க்கெட் சைடு போனீங்கன்னா நிறைய வாங்க மாட்டாங்கன்றதில்ல, ஏமாத்திடுவாங்க. இல்லை அதான் சார் உண்மை, கண்டிப்பாக ஏமாத்திடுவாங்க. மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாமே ஹைப்ரிட்டாக தான் இருக்கும். ஆனால் நாட்டு பழம்னு சொல்லி ஏமாற்றி எல்லாத்தையும் சேல் பண்ணிடுவாங்க. மக்களுக்கு வந்து நாட்டு பழம் ஃபார்மர்ஸ் இருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறது தான் எங்களோட நோக்கமே சார். சரி, இப்போ நீங்கள் டெய்லி கொடுக்குறதுல அந்த நாட்டு பழங்கள், அது இல்லாமல் மித்த ஒரு சில வகையான மழையில் விளையக்கூடிய பழங்களுமே உங்களோட பிளேட்டரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து என்ன காம்போசிஷனில் வச்சுக்கிறீங்க? இப்போ வாரம் 7 நாளும் ஒரே மாதிரி இருக்கா, இல்லை அது கொஞ்சம் அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? அதில் இல்லை சார், டெய்லி ஃப்ரூட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ சீசனல் ஃப்ரூட்ஸ்னால் இப்போ வெயில் காலம்னா வாட்டர் மெலன் அந்த மாதிரி புதுசாக டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கொடுத்துட்டே இருப்போம் சார். அந்த மாதிரி இப்போ வாட்டர் மெலன் மாதிரி இதெல்லாம் கட் பண்ணோன்னா கொஞ்ச நேரத்தில் அதுவே டைல்யூட் ஆகிடும், இதாகிடும்ல. அதை எப்படி பேக்கேஜிங் பண்ணுறீங்க? அதெல்லாம் ஃப்ரூட் காம்பினேஷன் இருக்குது சார். இந்த ஃப்ரூட் கூட இது மட்டும் தான் போடணும். அப்படி அந்த காம்பினேஷன் என்னென்ன காம்பினேஷன்? சீக்ரெட் ரெசிபி. சரி, ஓகே, அது சொல்ல வேணாம். ஏன்னா அது தொழில் ரகசியம் அப்படின்றப்ப தொழில் ரகசியமாக இருந்தால் தான் அதுக்கான ரெஸ்பெக்ட் இருக்கும். ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீரு. எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. எல்லா புகழும் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீரு. எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாமா? நியாயம் காயம் அவனே அறிவான், அவனிடம் அதை நீ விட்டுச் செல். ஏய் தோழா, உன்னால் வாடா, உன்னால் முடியும். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கி கொண்டிருக்கும் ஃபார்ம் டு சிட்டி கேட்டு இணைஞ்சிருக்கும். பிரதம மந்திரியின் வேளாண் கடன் அட்டை
விவசாயிகள் மற்றும் சுய உதவி குழுக்களுக்கு சரியான நேரத்தில் மலிவு விலையில் பிணையமில்லாத கடனுதவியை வழங்குகிறது. கடன் உச்சவரம்பு ரூபாய் 5 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிணையில்லாத கடனுதவி தொகை தலா ரூபாய் 2 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. கிசான் கிரெடிட் கார்டு விவசாயியின் நண்பர். அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. விதைத்த பயிர் நம் எதிர்காலம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இயற்கை இடர்பாடுகளினால் பயிர் சேதமடையும் போது விவசாயிகளுக்கு பாதுகாப்பும் நிதி உதவியும் வழங்கும் மத்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டம் குறைந்த பிரீமியத்தில் விரிவான காப்பீட்டை வழங்குகிறது. கூடுதல் விவரங்களுக்கு தேசிய பயிர் காப்பீட்டு உதவி எண் 14447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தை அணுகலாம். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. இன்னைக்கு நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில முக்கணியின் நறுமணத்தை நம்ம நாசியில நுகர்ந்துட்டு இருக்கோம். நாட்டு பழங்களை வயல்வெளிக்கே சென்று தேடி பிடித்து வாங்குறதும் அதை சரியான ஜோடியோட எல்லாரும் விரும்பும்படியாகவும் ஏற்கும்படியாகவும் அவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதும் தான் முக்கணியோட வெற்றியின் ரகசியம்னு பகிர்ந்துகிட்டாங்க. அடுத்தடுத்த கேள்விகள் இந்த முக்கணிய இன்னும் அறிந்து கொள்ளும் ஆவலில். சரி, இப்போ கன்சியூமர்ஸ் வந்து அவங்களுக்கு சில ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், இல்லை சில ஃபீட்பேக் இருக்கும்ல, அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க பொதுவாக? சார் கண்டிப்பாக அது உண்மை தான் சார். ஏன்னா இப்போ நானுமே கஸ்டமர் சைட்லேருந்து தான் பார்ப்பேன். இப்போ ப்ரெக்னென்ட் லேடி இருப்பாங்க, அவங்க பைனாப்பிள் பப்பாயை கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இப்போ அதே சுகர் டயபெட்டிஸ் இருப்பாங்க, எனக்கு அந்த முக்கணியை அவாய்ட் பண்ணி கொடுங்கன்னுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் ஒருத்தர் தான். பொதுவாகவே ஒரு நார்மல் பர்சன் எடுத்தாங்க திடீர்னு ஒரு எனக்கு கொய்யாவே பிடிக்காது பாரு, நல்ல ஃப்ரூட்டாக தான் இருக்குது, எல்லாருமே இருக்குது, நேச்சுரலாக இருக்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒருத்தருக்கு இப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு 2 வெரைட்டி ஃப்ரூட்ஸ் கொடுக்குறோன்னா கஸ்டமைசேஷனுக்கும் தனியாக திருப்பி வாங்குவோம். ஏன் அப்படின்னா அது ஒருத்தருக்கும் ஒரு இது மாறும். ஸோ அதனால என்னன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறோம். அதனால தான் இது இவ்வளோ நாள் வந்து நீடிச்சுட்டு வருது. அவங்கள கஸ்டமைசேஷன்றது ஒன்று நடக்குது. நீங்கள் டேட்டா வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க கன்சியூமர்ட்டேருந்து, அவரோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, அவர் என்ன மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறாருன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவருக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்களும் கொடுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ பேர் இருந்தாங்க? 5 கஸ்டமர் சார். ஃபர்ஸ்ட் 5 சப்ஸ்கிரிப்ஷன். ஃபர்ஸ்ட் எந்த ஏரியாவில்? புலிவளத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். புலிவளத்துலேருந்து தில்லை நகரில் 1, கேகே நகரில் 1, ஸ்ரீரங்கத்தில் ஒரு 2, டோல்கேட்டில் 1. ஸோ புலிவரத்துலேருந்து வண்டி எடுத்தோம்னா ஒரு 5 பேருக்காக கேகே நகர் வரைக்கும் ஓட்டும். ஒரு நாளைக்கு 140 கிலோமீட்டர் ஓட்டும் சார். இல்லை, இதுதான் ரொம்ப முக்கியமான லெசன் என்ன கேட்டால். அதாவது புலிவலம் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வரும். கேகே நகர் எடுத்தால் 40 கிலோமீட்டருக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். அதான் கேகே நகர் எடுத்தால் 40 கிலோமீட்டர் வரும். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒருத்தருக்கு டெலிவரி பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்காக டெலிவரி பண்ணிட்டு போகணும். அந்த 5 பேருக்காக பண்ணணுன்ற அந்த எண்ணம் தான் இன்னைக்கு வந்து. இப்போ எத்தனை கன்சியூமர் இருக்காங்க? 125 இருக்காங்க சார். ரெகுலராக இருக்காங்க. இவ்வளோ வளர்ச்சிக்கு காரணம் அவங்க தான் இல்லையா? கண்டிப்பாக. அந்த 5 பேர்லேருந்து இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி அந்த 5 பேர் தான் அப்படின்னு நினைக்காம அதை ஒரு பெருசாக நினச்சி பண்ணனால தான் இன்றைக்கி வந்திருக்கு. இதுக்கப்புறமும் அடுத்து இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ்ட்டை போகிறதுக்கு இன்னும் பெருசாக வளர்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார். இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும்போது சொன்னீங்களே, இப்போ சோம்பேறித்தனத்தை வந்து நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு தொழிலாக மாற்றுறோன்னு நாங்களும் அதுதான் ஆரம்பத்தில் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் பாக்ஸை பார்த்தானே இதை கட் பண்ணி சாப்பிடக்கூட தெரியாத மக்களுக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் உண்மை ரியாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த ஒர்க்கிங் உமன்னு சொல்லுவோம், வீட்டில் இருக்க பெண்களுக்கு இது பெரிய ஒரு டைம் சேவிங் சர்வீஸாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு தான் ஆள் இல்லை. கிச்சனில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு எவ்வளோ ஒரு 300-400 மணி நேரம் அவங்க கிச்சன்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதில் எங்களோட முக்கணி வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் இருந்து கொஞ்ச நேரம் அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடுது. ஸோ மார்னிங் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் கொண்டு போய் வீட்லேயே ஃபுட்டு கொடுக்குறோம். அதை நம்ம வந்து சோம்பேறித்தனம்னு பார்க்காம அவங்க அந்த செல்ஃப் லவ்ன்ற பேரில் பார்க்குறாங்க. எனக்காக ஒருத்தவங்க பண்ணி கொடுக்குறாங்க, நான் காசு கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதுதான் இப்போ எங்களுக்கு ஃபியூச்சராக இருக்குது. அவங்களுக்கு அந்த ஒர்க்கிங் டைம் வந்து சேவ் பண்ணி கொடுக்குறோம். இல்லை, கரெக்ட் தான். ஒரு வகையில் என்னன்னா பெரிய பெரிய சோஷியலிஸ்ட்டு எக்கனாமிஸ்ட் எல்லாம் சொல்கிறதுமே கம்யூனிட்டி கிச்சன் பற்றி தான் நிறைய சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய நம்ம நாட்டோட ப்ரொடக்டிவிட்டி எங்கே வேஸ்ட்டாக போகுதுன்னா கிச்சனில் தான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்ற கிச்சனில் தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது கம்யூனிட்டி கிச்சன் மாதிரி இருந்ததுன்னா தான் ஒரு நாடு வளர்கிறதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டான முறையில் செய்கிறதுக்கு இன்னும் நம்மக்கிட்ட பெரிய அளவுக்கான திட்டங்கள் இல்லை. அந்த வகையில் இப்போ என்ன நீங்கள் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமான உணவை, சரியான உணவை அவங்களுக்கு ரொம்ப குறைந்த நேரத்தில் கன்சியூம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அது அவங்களோட ஹெல்த்துக்கு ஒரு வகையில் பெனிஃபிட்டாக இருக்குது, மென்டல் ஹெல்த்துக்குமே பெனிஃபிட்டாக இருக்குன்றீங்க, குறிப்பாக விமனை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்பொழுது இன்னும் இந்த சமூகம் வந்து தொடர்ந்து மாறிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக மாறுது, நம்ம பொருளாதாரம் மாறுது, இது எல்லாமே மாறுது. இந்த மாதிரி மாறும்பொழுது வேற என்னென்ன வாய்ப்புகள் உருவாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் உருவாக்கி இருக்கிறதே ஒரு புது வாய்ப்பு தான். ஆமாம் சார். ஆமாம். அப்படி இருக்கும்போது இதை பார்த்து எனக்கு தெரிஞ்சு வேற
சில ஊர்லுமே இதை இப்போ ட்ரை பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறேன். இருக்காங்க சார், நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரியான குறிப்பாக பழங்களை மட்டும் இந்த மாதிரி சாலடா இந்த மாதிரியான இதாக கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நிறைய பேர் செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்றனால தான் நிறைய இடத்துல அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆமாம் சார். ஆனால் அது செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு வச்சுங்களேன். தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு தான் நிறையா மெனக்கடல் வேணும். ஆமாம் சார். அடுத்து இதுக்கான வாய்ப்புகள் எப்படிலாம் இருக்கும்? இப்போ இந்த வெறும் முக்கணி அப்படின்ற இந்த கனி ப்ளஸ் சாலடை தாண்டி வேறு ஏதாவது இதில் செய்யணும்னு உங்களுக்கு தோணுதா? சார் நாங்கள் ஆக்சுவலி எல்லா பிஸ்னஸுமே சரி சார், எல்லா பிஸ்னஸுமே ஆரம்பத்தில் ப்ராடக்ட் சர்வீஸ் ஒன்றா இருக்கும், இப்போ கொடுத்துட்டு இருக்கிறது ஒன்றா இருக்கும். அது மோல்ட் ஆகும். ஸோ ஆண்டர்ப்ரனர் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களோட அந்த சர்வீஸும் ப்ராடக்ட் தான் மோல்ட் ஆகும். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வேறு ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்தோம், ஸ்டால் போட்டுட்டு இருந்தோம், அப்புறம் ஒரு 5 பெட்டி கம்பார்ட்மெண்ட் பண்ணோம். இப்போ இது இதாக இருக்குது. ஃபியூச்சரில் இது வந்து மேபி ஒரு டைம் சேவிங் சர்வீஸாக கூட பியூராக கூட இருக்கலாம், டெலிவரி கம்பெனியாக கூட மாறலாம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து மோல்ட் இப்போ கிச்சன்ஸ் அதாவது ப்ரொடக்ஷன் யூனிட் எல்லாமே தனித்தனியாக வச்சுட்டு நாங்கள் ஒரு பியூரான ஒரு டைம் சேவிங் சர்வீஸாக மட்டும் கூட இதை மோல்ட் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இதிலேருந்து வேஸ்டேஜ் 0 வேஸ்டேஜ் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஸ்கேலபிலிட்டி ப்ராடக்ட் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 0 வேஸ்ட் எப்படி அச்சீவ் பண்ணுறீங்க? இப்போ ஆரஞ்சு பீல்லேருந்து பவுட்ரு பண்ணி அதுலேருந்து ஃபேஸ் சோப்புலாம் தயாரிக்கிறது நீங்களே? ஆமாம் சார், ஆமாம். ஸோ அதுலேருந்து ஆரஞ்சு ப்ராடக்ட் உங்களோட ஒரிஜினல் பர்பஸ்லேருந்து உங்கள் கம்பெனி டைவர்ட் ஆகி வேறு எதுக்கு போகிற மாதிரி இல்லையா? இல்லை சார், அது ஆக்சுவலி என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த 0 வேஸ்டேஜ் அச்சீவ் பண்ணிட்டு அதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவங்களுக்கு அது ஃப்ரீயாக கொடுப்போம். ஸோ இருக்கிற ஆமாம், அது எக்ஸ்ட்ரா இருக்க ப்ராடக்ட்டை மட்டும் தான் வெப்சைட்டில் வந்து பிராண்டோட அவங்க கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு இதாக மாற்றணும். ஆமாம் சார். ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு சோப் செலவு அந்த மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எங்களால் முடிஞ்ச ப்ராடக்ட்டை நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். இல்லை, இது ஒரு ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணுறதுன்றதை தாண்டி முக்கணின்ற பிராண்டு வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேட்டிவான ஒரு பிராண்டாக மாற்றுறீங்க. அதாவது நாங்கள் இந்த மாதிரியான ஒரு எஃபர்ட் எடுக்கிறோம். ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தால் கூட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி டைப்பில் நாங்கள் கம்யூனிட்டிக்கு இந்த சர்வீஸ் பண்ணுறோன்ற மாதிரி இருக்குது. இல்லை, உங்களோட திங்கிங் வந்து ரொம்ப ஹோலிஸ்டிக்கான திங்கிங். அதாவது நம்ம வந்து செய்யணுன்றதுல இப்படிலாம் கூட செய்யலாம். அதை வந்து லாபத்துக்காக தான் செய்யணுன்ற காரணம் இல்லை, இதை வந்து தொழிலாக தான் செய்யணும் அப்படின்ற ஒரு லாபத்துக்கும் தெரிந்தால் நாங்கள் அது 6 மாதத்துல இதை குவிட் பண்ணியிருப்போம். ஏன்னா ஒன்றும் வரல அப்படின்றது பிஸ்னஸ்ன்னு என்னன்னு தெரியாமல் தான் நாங்கள் இதில் குதிச்சோம். அதனால தான் இவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்குது. இப்போ ரெவன்யூ மாடல் கொஞ்சம் செட் ஆயிருக்கு சார். சரி, ஓகே. இப்போ இதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து ஸ்டார்ட் அப்லேருந்து ஏதாவது பண்ணுறதுக்கு மாதிரியான வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் மாதிரி யாராவது வந்தாங்களா? இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது நீங்கள் ஹெல்ப் ஏதாவது எடுத்துட்டீங்களா? சார் ஆக்சுவலி ஒரு சின்ன முத்ரா லோன் மட்டும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண புதுசில் எடுத்தோம் சார். ஏன்னா நான் அந்த ப்ராடக்ட் சர்வீஸ் எல்லாமே மோல்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ எங்கள் பிஸ்னஸில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட்ஸில் மெயினாக சொல்கிறேன், இந்த மார்க்கெட் ப்ரைஸ் ஆசுலேட் ஆகிட்டே இருக்கும், ஃபிக்ஸ்டு ப்ரைஸே இருக்காது. ஸோ நம்ம மந்த்லி கஸ்டமருக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரைஸ் சொல்கிறோம் அப்படின்னா திடீர்னு ஆப்பிள் விலை ஏறி இருக்கும், திடீர்னு இதெல்லாம் ஏறி இருக்கும். அப்போ நான் அந்த ஏறி இருக்கனால அந்த ஃப்ரூட்ஸை நான் கொடுக்காம போனோன்னா கஸ்டமர் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் வரும். இந்த ஹாஸ்லைட் மோல்ட் ஆகி ஸ்டாண்டர்ட் ஆகிறதுக்கு எங்களுக்கு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் நாங்கள் இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட் சர்வீஸும் அது மோல்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போவுமே இப்போ பேங்க்கில் போய் லோன் கேட்டால் எதுக்காக லோன் கேட்குறோன்றது ஒரு ஐடென்டிஃபிக்கலான ஒன்றா இருக்குது. ஸோ அதை நான் கரெக்டாக காட்டினா தான் அடுத்து எனக்கு ஸ்டார்ட் அப் ஃபண்டு வாங்க முடியும். இப்போ மோல்டிங்கில் தான் சார் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 80% நாங்கள் மோல்ட் ஆகிட்டோம். இப்போ ஒரு 20% மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் வந்து ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணலான் இருக்கோம் சார். சரி, இப்போ வந்து உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கிளைண்ட்ஸ் எப்படி உங்களுக்கு கூப்பிட்றாங்க? த்ரூ ஃபோன் கால்லாம் பண்ணி புக் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் ஆப் இந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்லை சார், இது என்னன்னா இது ஸ்கேலபிலிட்டி ப்ராடக்ட் மாதிரி இல்லை. எப்படி இருந்தாலும் கிச்சன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்குள்ளே தான் கஸ்டமர். ஸோ இதுக்கு ஆப் எதுவுமே இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ ஃபியூச்சராக நீங்கள் ஒரு பெரிய லெவலில் பண்ணுறோம், எல்லா மாவட்டத்திலையும் பண்ணுறோம், இல்லை ட்ரிச்சு ஃபுல்லாக கவர் பண்ணுறோம்னா தான் ஆப் ஏதாவது போகிற வேண்டியதாக இருக்கும். இப்போதைக்கு ஒரு வாட்ஸ்அப்போ ஒரு பிஸ்னஸ் வாட்ஸ்அப் போதுமானது. இப்போதைக்கு ஒரு 150 கிளைண்ட்டை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு. சரிங்க. இப்போது பொதுவாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யணும், அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான அக்ரி ரிலேட்டடான ஏதோ ஒரு வெஞ்சர் பண்ணணும்னு நினைக்கிற யங்ஸ்டராக இருக்கட்டும், இல்லை விவசாயிகளாக கூட இருக்கட்டும், அவங்களுக்கு உங்களோட எண்ணம், உங்கள்ட்ட நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம், நீங்கள் கற்றுக்கிட்டதில் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள். அதாவது ரெசிபி சீக்ரெட் சொல்லணும்னா இந்த சீக்ரெட் மட்டும் சொல்லுங்கள். என்ன விஷயம் சொல்லுவீங்க? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கும், அதை தாண்டி இதில் அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் என்னென்னு நினைக்கிறீங்க? சார் நாங்கள் எல்லாமே ஒரு கிராமப்புறத்தில் இருந்து தான் வந்தவங்க, எல்லாருமே அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கும் போது நாங்கள் இந்த கல்ச்சரே எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி உள்ளே என்ன நடக்குது, என்ன ஃபியூச்சர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போது கடைசி வரைக்கும் ஒருத்தர் 2 தலைமுறை ஒருத்தர் கொய்யாத விளைச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவர் எங்கள் சர்வீஸ் எங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக கொடுக்குறாரு. இப்படிலாம் ஒன்று பண்ண முடியும் அப்படின்றதே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியும் எப்போவுமே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் மக்களும் மார்க்கெட்டும் காமன்.
அது வந்து யார் குவாலிட்டி கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட போயிடும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, நீங்கள் வந்து அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் யோசிக்கவே வேணாம், ஸ்டார்ட் பண்ணுங்கள், மோல்ட் பண்ணிக்கலாம். அதுதான் நாங்கள் பண்ணோம். நாங்கள் பர்ஃபெக்டாக தான் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா நாங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கவே மாட்டோம் சார். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதை பற்றின நாலேஜ் டெய்லியுமே நாங்கள் 1% இம்ப்ரூவ் பண்ணிப்போம் சார். எங்களை பற்றி நாங்கள் வேறு என்ன மோல்ட் பண்ணிக்கிறது, இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு டெய்லியுமே ப்ராப்ளம் சால்விங்கில் உட்காருவோம். வேறு என்ன பண்ணலாம் மெயினாக வந்து கற்றுக்கிற மைண்ட் செட் இருக்குல்ல சார், அந்த லேர்னிங் மூடில் தான் எப்போவுமே இருப்போம். சரி, இப்போது இது சம்மந்தமாக நம்ம பேசியிருக்கோம். இதில் வந்து ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு வகையில் தோணி இருக்கலாம், சில விஷயம் உங்கள்கிட்ட ஏதோ கேட்கணும், ஏதாவது சந்தேகம் வரும், பேசலான்னு கூட தோணும், நல்லா பண்ணுறீங்கன்னு யாராவது அப்ரிஷியேட் பண்ணலான்னு கூட நினைப்பாங்க. அவங்க எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம்? எங்களோட கம்பெனி நம்பருக்கு தொடர்பு கொண்டா போதும். அது 7448446067. அது கால் பண்ணிங்கன்னா எப்போவுமே நான் கைட் பண்ண ரெடியாக தான் சார் இருப்போம். சரி, ஓகே. அவங்க எல்லாத்தையும் சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னும் முக்கணி வந்து இன்னும் பெரிதாகணும், விளைச்சல் ரொம்ப அதிகமாகணும், முக்கணியோட விளைச்சல் ரொம்ப அதிகமாகணும். இந்த விளைச்சலில் நிறைய பறவைகளும் சரி, மித்த விலங்குகளும் சரி, எல்லாரும் இளைப்பாறணும், மனிதர்களும் உள்பட தான் அந்த விலங்குகளில். அந்த வகையில் உங்களை எல்லாத்தையும் சந்திச்சதில் மிக மகிழ்ச்சி. இன்னும் பெரிய அளவில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். திரும்பி வா, வந்து செய்து தெரிந்தது மாறி போகாதே, வருவதை நீ எதிர்கொண்டு பார்த்திடு, கோழையாகாதே. உன்னில ரத்தம் அது நித்தம் கொதிக்கட்டும், எண்ணிய எண்ணம் அது என்றும் ஜெயிக்கட்டும். தப்பேதும் இல்லை, நீ அப்பனுக்கு பிள்ளை. எதிர்த்து எதிரியே இல்லை, நம்பிக்கை கொள், தடைகளே இல்லை. நிமிடம் ஏன் நடிகளே போதும், நினைப்பதே வெற்றிதானே. எழுந்து வா, லா இல்லல்லா, லா இல்லல்லா லேயோ, லா இல்லல்லா, லா இல்லல்லா லேயோ, லா இல்லல்லா, லா இல்லல்லா லேயோ. நினைப்பதே வெற்றிதானே, எழுந்து வா. கண்ணால் வருவதை ஏற்றுக்கொள், கால் பதிவுகள் அழியாது, வான் வெளிவரை கொட்டுச் செல், உன் பரம்பரை முடிவேது. விழித்தவன் தூங்க கூடாது, எழுந்த பின் விழுதல் ஆகாது. வராத பொழுது வருகிற பொழுது வாருக்குள், தராத ஒன்றை தருகிற நேரம் வா. பறந்து மண் மேல் இருந்து விண் போல் உயர்ந்து, எதிர்த்து நில், எதிரியே இல்லை, நம்பிக்கை கொள், தடைகளே இல்லை. நிமிடம் ஏன் நொடிகளே போதும், நினைப்பதே வெற்றிதானே. எழுந்து வா. ஒன்றே ஒருவனை எண்ணிக்கொள், என்றே நிஜமென ஏற்றுக்கொள், அன்பால் நினைந்தது விலகாது, அதுவே இறையருள் ஒப்புக்கொள். நினைத்ததை நடத்தி முன்னேறு, நிலைக்கட்டும் நமது வரலாறு. ஏதான போதும் விடுகிற பொழுது மாறும், எல்லோருக்கும் இங்கே இனி வரும் காலம் பாரதம் தான், ஆரம்பம் இது நிரந்தரம் தான். திரும்பி வா, வந்து செய்து தெரிந்தது மாறி போகாதே, வருவதை நீ கண்டு பார்த்திடு, கோழையாகாதே. ஒரு சிறு கிராமத்தில் தங்களோட பயணத்தை தொடங்கி
சின்ன சின்னதா பல முயற்சிகளை செஞ்சு தோல்விகள்ல இருந்தும் பாடம் கத்துக்கிட்டு இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு தொழில் முனைவோரா உருவாகி இருக்காங்க முக்கணியை சார்ந்தவர்கள். அவர்களோட சுவாரஸ்யமா உரையாடி நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். முக்கணி அப்படிங்கிற இந்த புது முயற்சி மக்களால விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரி வயல்வெளியிலிருந்து நம் வீட்டு உணவு கூடத்துக்கு இன்னும் ஏராளமான உணவுகள் பல்வேறு விதங்கள்ல வடிவங்களை நம்மள வந்து சேருது. இந்த பயணம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் தொடரப்போகுது. ஃபார்ம் டு சிட்டி எல்லா ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் இரவு 7:30க்கு நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு. எப்படிண்ணே? பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.